வணக்கம். ஜூன் 20க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கக்கூடிய பணிகளை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. விமான படைத்திறனை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 5ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கிற பணிகளை மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த மாதிரி விமானம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த நாட்டுகிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்தியாவும் இப்போ தயாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி லட்சணையை வெளியிட்டிருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்டிருக்காரு. சென்னை, மதுரையில் நவம்பர் 28 டிசம்பர் 10 வரைக்கும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடக்க போகுது. இதற்கான லட்சணை அறிமுக விழா நடந்திருக்கு. இதற்காக 65 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. உலகத்தோட தலைசிறந்த பல்கலைக்கழகங்களோட பட்டியலில் டெல்லி, மும்பை மற்றும் சென்னை ஐஐடி வந்திருக்கு. முதல் 200 இடங்களில் இருக்காங்க. சென்னை ஐஐடி கடந்த வருஷம் 227 இடத்துல இருந்திருக்கு. இப்போ 180வது இடத்திற்கு முன்னேறி இருக்காங்க. அமெரிக்கா புரட்சிகர எய்ட்ஸ் தடுப்பூசிக்கு அனுமதி கொடுத்திருக்கு. எய்ட்ஸ் நோயை உருவாக்கக்கூடிய HIV-லிருந்து 99.9% பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய புரட்சிகர ஊசி மருந்துக்கு அமெரிக்காவோட உணவு மற்றும் மருந்துகள் ஒழுங்காற்று அமைப்பு அனுமதி கொடுத்திருக்காங்க. லெனாசபவீர் அப்படிங்கிறது அந்த மருந்தோட பேர். அதுக்கு அமெரிக்க ஒழுங்காற்று அமைப்பு இப்போ அனுமதி கொடுத்திருக்காங்க.